அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பார்த்த நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் இறுதியும் அடுத்த வருடத்தின் துவக்கமும் எப்படி அமைய போகிறது என்று பார்க்கும்போது டிசம்பர் 27ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக வளர்பிறை சந்திரனாக மாறுகிறாருங்க. 30ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறக்கூடிய சந்திரனின் அமைப்பால் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் மிக சிறப்பான வெற்றியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். எதிர்பார்த்த காரிய தடைகள் விலகி முற்றிலுமாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானம், விரயம், ஜென்மம் போன்ற இடங்களில் வலம் வர போகிறாருங்க சந்திரன். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளை பல்வேறு வகையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. இதிலும் குறிப்பாக சூரியனுடன் இணைந்து 30ஆம் தேதி அமாவாசை தினத்தை ஏற்படுத்துகிறார். அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பித்ரு கர்மத்தினால், பித்ரு தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரும் என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறார். வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் வீற்றிருந்த புதன் 31ஆம் தேதிக்கும் பிறகு லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அங்கு சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பல மடங்கு வலுவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு செவ்வாய் 6இல் வீற்றிருக்கும் போது வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வேலை என்பது தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய நல்ல வலுவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருந்து ஜென்மராசிக்குள் நுழைகிறார். ஜென்மராசியில் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. பொதுவாகவே சுக்கிரன் மற்றும் சனியின் இணைவு என்பது பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கும். அந்த வகையில் ஜென்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் சனியின் இணைவு காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்தும் முற்றிலும் விலகும். பல்வேறு வகையில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். வக்ரம் பெற்றிருந்தாலும் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் சுக்கிரன் இணைவது புதிய வாய்ப்புகளை நல்ல செய்தியுடன் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மாற்றி அமைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் நிலை கொண்டிருக்கிறார். யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் நீச்சமும் வக்ரமும் பெற்று மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலம் வருகிறாருங்க. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், குரு என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிக அற்புதமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் பல காரிய தடைகள் விலகுவதோடு நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் இறுதியும் அடுத்த வருடத்தின் துவக்கமும் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் தடை தாமதங்கள் அனைத்தும் முற்றிலுமாக விலகும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். அனாவசிய விரய செலவுகளை விலக்குவதன் மூலமாக நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி நிறைவாக வருகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை திருப்திகரமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய
சண்டை சச்சரவுகள் இந்த தருணத்தில் விலகுங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் மனநிறைவும் நிறைவாக அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. எத்தகைய சோதனை வந்தாலும் அதை சிறப்பாக கையாளக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாற்றங்களை ராசியின் அதிபதியான சனி உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் உருவாக்குகின்றன. எனவே ஜென்மசனியின் இறுதி காலகட்டத்தில் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் தற்போது சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் பிரச்சனைகள் முற்றிலும் விலகும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் ஜென்மசனியின் இறுதி காலகட்டம் மிக அற்புதமான வாய்ப்புகளை தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இந்த வேளையில் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக தொழில்துறை வியாபாரத்துறையில் கிடைக்கிறது. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நினைப்பதை காட்டிலும் வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்துகிறதுங்க. உங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி மிக பெரிய அளவில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக தொழில்துறை வியாபாரத்துறையில் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி மற்றும் சுக்கிரன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது புதிதாக வேலை வாய்ப்பு மற்றும் விரும்பிய உத்தியோகம் சார்ந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகளை தடையில்லாமல் பெற்று தருவதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த வேளையில் திருப்திகரமாக அமைய போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் பல தடைகள் விலகுங்க. எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் கலைத்துறையில் திருப்திகரமாக அமையும். எண்ணி 3 நாளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமான உயர்வுக்காக பல சந்தர்ப்பங்களை நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்களை களைந்து கும்பராசிக்காரர்கள் மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்ல தனித்திறமையையும் வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் விடுமுறை தினங்கள் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக பெற்றுத்தரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமாக முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கலாம். மனநிறைவு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் திருப்திகரமாக அமையும். கால்நடை வளர்ப்பில் ஏற்படக்கூடிய விரயங்களும் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் மிக அற்புதமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எண்ணி 3 நாளில் பல நல்ல மாற்றம் நிறைவாக உங்களை தேடி நிச்சயம் வரும்.